T20 உலகக்கோப்பையை இந்தியா சில தினங்களுக்கு முன்பு வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 நாள் கழிச்சு தான் இந்தியாவுக்கு திரும்பினாங்க. அதாவது இன்னைக்கு அதிகாலையில் 1:30 மணிக்கு தான் இந்தியா வந்தடைஞ்சாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாகவே அங்கே மழை புயல் வெஸ்ட் இண்டீஸில். அதனால தான் அவங்களுக்கு இந்திய வீரர்களுக்கு தனி விமானம் மூலமாக இந்தியாவுக்கு வரவழைச்சாங்க. அவங்க இன்னைக்கு அதிகாலை 1:30 மணிக்கு லேண்ட் ஆனாங்க இந்தியாவில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. இந்தியா T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க. ஒரு வழியாக இந்தியா வந்தடைச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட எத்தனை வருஷ கனவு அப்படின்னு சொல்லணும்னா, T20 வேர்ல்ட் கப்பை நம்ம வின் பண்ணி கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது. எப்போது T20 வேர்ல்ட் கப்பை அறிமுகப்படுத்தினாங்களோ அறிமுகப்படுத்தின வருஷத்துலேயே நம்ம அந்த T20 வேர்ல்ட் கப்பை தோனி தலைமையில் புதுமுக அறிமுக இளம் வீரர்கள் படைகளோட அந்த T20 வேர்ல்ட் கப்பை நம்ம 2007 வின் பண்ணோம். அதுக்கப்புறம் 2011 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணோம். அதுக்கப்புறம் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தோனி தலைமையில் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு உலகக்கோப்பையும் வின் பண்ணல. ஆனால் பல உலகக்கோப்பைகளுக்கு நம்ம செமிஃபைனல் ஃபைனல் எல்லாமே போயிருக்கோம். பட் ஆனால் கோப்பையை தவற விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் 2024 யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் நடத்தின T20 உலகக்கோப்பையை நம்ம வின் பண்ணுவோமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் கண்டிப்பாக அதே மாதிரியே தான் வின் பண்ணியிருக்கோம். எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு T20 உலகக்கோப்பையை வின் பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலியும் சரி, ஜடேஜாவும் சரி T20யில் விளையாட மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு T20 உலகக்கோப்பை கடைசி உலகக்கோப்பையாக இருந்திருக்குது. ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியாவோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. அவரை எல்லாரும் கிரிட்டிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு மாறி வந்தார். வந்ததுக்கப்புறம் இவர் கேப்டன்சியே சரி கிடையாது, ரோஹித் சர்மாவை கீழ்த்தரமாக நடத்தினார் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு வாயடைச்சிட்டாரு. அவரை பற்றி இனிமேல் யாராலையும் பேசவே முடியாது. ஏன்னா அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. பல டிபேட் போயிட்டு இருக்கு. ஹார்திக் பாண்டியாவாக கூட இருக்கலாம், சுப்மன் கில் ஒரு பக்கம் போடுறாங்க, ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் போட்டுருக்காங்க, ஜஸ்பிரீத் பும்ராவை போட்டு T20 கிரிக்கெட்டுக்கு கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் சரி மும்பை இந்தியன்ஸில் கேப்டன்சியில் இருந்து அவர் தூக்குனதுக்கு அப்புறமும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம இந்தியா அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார். டீம் பிளேயர்ஸுக்கு இடையே ஒற்றுமை எல்லாமே இருந்ததுனால தான் இந்த T20 வேர்ல்ட் கப்பை இந்தியாவால் வின் பண்ண முடிஞ்சது. வின் பண்ணாங்க, வந்தாங்க. இன்னைக்கு அதிகாலையில் வந்துட்டாங்க, 1:30 மணிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் பிரதமர் மோடியை போய் சந்திச்சாங்க. சந்தித்ததுக்கப்புறம் அவர் கூட உணவு சாப்பிட்டாங்க, பிரம்மாண்ட உணவு. அதுக்கப்புறமா மும்பை வாங்கடே ஸ்டேடியம் அருகில் பார்த்தோன்னா ரசிகர்கள் வெள்ளத்தில் வீரர்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2007 8 நினைக்கிறேன், 8லையோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஃபைனல் போய் தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறம் அப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாரும் தோனி, யுவராஜ் சிங், சேவாக் இவங்களோட வீட்டில் எல்லாரும் கல்லெறிஞ்சி போஸ்டர்ஸ் ஒரு கேவலமான முறையில் நாட்டு வீரர்களை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க அப்போது. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே 2007லேயே ஒரு கோப்பையை வின் பண்ணி ரசிகர்கள் மூஞ்சில் எல்லாத்துலேயுமே கரிய பூசினாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சம்பவங்கள் ஒன்றுமே நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தோனி கோப்பையை வின் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கவே இல்லை. மும்பை வாங்கடே ஸ்டேடியத்தில் அந்த வேர்ல்டு 2007 கோப்பையை வின் பண்ணாங்கல்ல, T20 உலக கோப்பையை முதல் முறையாக வின் பண்ணிவிட்டு வலம் வந்தாங்க அந்த மும்பை வாங்கடே ஸ்டேடியத்தையே. அதே போல் இன்றைக்கும் சரி இந்த மும்பை வாங்கடே ஸ்டேடியத்தை சுற்றி கடல் போல திரண்டு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் ஒரு வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணி வீரர்கள் அண்ட் கோச் எல்லாருமே அதில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு நான் அந்த வாங்கடே ஸ்டேடியத்துக்குள்ளே போயிட்டு அங்கேயும் ரசிகர்கள் எல்லாரும் இருப்பதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேடியத்தில் வச்சு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கிட்டத்தட்ட BCCI எவ்வளோ அமௌண்ட் பரிசு தொகையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு 125 கோடி
ப்ரைஸ் அமௌண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஜெய்ஷா வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் கிரிக்கெட்டை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்தியாவில்? அதுக்கடுத்து அதர் ஸ்போர்ட்ஸில் ஏன் ஒரு சாதாரணமாக ஒலிம்பிக்கில் ஒரு 5 மெடல் வாங்கினா கூட இந்த அளவுக்கு ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க? கிரிக்கெட்டுக்கு மட்டுமே வந்து இவ்வளோ செலிப்ரேஷன் எதுக்கு அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இந்த கிரிக்கெட்டில் ஐசிசி நடத்தின இந்த T20 வேர்ல்ட் கப்போட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 20 கோடி மட்டும்தான். ஆனால் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பரிசு தொகை பிசிசிஐ எவ்வளோ கொடுக்குதுன்னா 125 கோடி கொடுக்குது. 20 கோடி எங்கே இருக்குது? 125 கோடி எங்கே இருக்குது? கோப்பை வின் பண்ணதுக்கு 125 கோடியா? ஃபுட்பால்லலாம் ஒரு உலக கோப்பை வின் பண்ணால் அந்த டீமுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு? கிட்டத்தட்ட 340 கோடி கிட்ட ப்ரைஸு. ஆனால் கிரிக்கெட்டில் 20 கோடி மட்டும்தான். இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? இதுலேருந்தே நல்லா வந்து தெரியுது. எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியல் நோக்கத்தில் தான் வந்து இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒலிம்பிக்கில் வந்து கிட்டத்தட்ட நிறைய வீரர்கள் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. அவங்கள கூட்டு வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து எந்த ஒரு விழாவும் இந்த மாதிரி வந்து நடத்த மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயமா இருக்குது. அதே போல் ஃபுட்பாலுக்கும் அந்தளவுக்கு ஆதரவு கிடையவே கிடையாது. இந்தியாவில் ஃபுல்லாக ஐபிஎல் நடத்தி ஐபிஎல் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நிப்பாட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் தான் வளர்ந்துருச்சுல, கிரிக்கெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுட்பால் வந்து ஐஎஸ்எல் லீக் அந்த மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 20 30 வருஷத்துக்கு எப்போ ஃபுட்பால் வளருதோ அது வரைக்கும் அந்த மாதிரி கொண்டாடலாம்ல. ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு வரணும், காசு கொழிக்கணும், அதுலேருந்து சம்பாதிக்கணும். ஆடு, பிராண்டு எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பான்சரு எல்லாத்துலேயுமே வந்து வரணும். ஃபுட்பால்லனா யாரையுமே தெரியாது. கிரிக்கெட்லனா தோனி, விராட் கோலி, சச்சின், ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இப்படின்னு நிறையா பேர் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மக்களுக்கு தெரியும், யாரும் வந்து ஃபுட்பாலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அதுக்கு ஊக்கப்படுத்தாமல் அப்படியே ஃபுட்பாலை கீழே அமைக்கிறாங்க. எப்போ வந்து இந்தியா வந்து ஃபுட்பாலில் FIFA வேர்ல்ட் கப் விளையாட போகிறாங்க அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னும் 100 வருஷம் ஆகும்னு தோணுது. ஏன்னா கிரிக்கெட்டே தான் இன்னும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. வேறு எந்த ஸ்போர்ட்ஸுமே அந்தளவுக்கு மேலே வரலை இந்தியாவில் இன்னுமே. ஆனால் ஒலிம்பிக்கில் வந்து ஒவ்வொரு வருஷமும் சரி, ஒவ்வொரு வாட்டி ஒலிம்பிக் நடக்கும்போது மற்ற நாடுகள் எல்லாம் வந்து கோல்டு பட்டியலில் மொத இடத்துல இருப்பாங்க. நம்ம கோல்டில் ஃபஸ்ட் இடத்துல வந்துடுவோமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க மக்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம பதக்கப்பட்டியலையே இணையுமா அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்து ஏங்கிக்கிட்டு இருப்போம். நம்மளை விட சிறிய நாடுகள் எல்லாமே வந்து ஒலிம்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா 50 40 இல்லை 30 தங்கமாவது வின் பண்ணுவாங்க தங்கத்திலேயே. ஆனால் நம்ம வந்து சில்வர் பிரான்ஸுக்கே வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுத்துட்ருப்பாங்க நமக்கு. அதை வெல்றதுக்கே ரொம்ப போராடணும். கிட்டத்தட்ட உலகத்திலே நம்ம தான் வந்து மக்கள் தொகையில் அதிகமான தொகையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளால் வந்து இந்த ஒலிம்பிக்கில் அதிகப்படியான ஒரு கோல்டு மெடலையோ பிரான்ஸ் மெடலையோ அதிகமாக வந்து வின் பண்ண முடியல அப்படின்றது ஒரு சோகமான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.